ஆண்டவர் சாதாரணமா இந்த இடத்துல என்னை கூப்பிட்டு வந்துருக்க மாட்டார். இது பொய்யான சாட்சி இருந்தா இன்னைக்கோ இந்த பலிபீடத்தில் யாராவது எனக்கு நான் உன்னை ஏக்கா இப்ப எனக்கு சொல்ல ஒவ்வொருக்கும் சொல்றேன் ஆண்டவர். இந்த சாட்சி சாதாரண சாட்சி இல்லை. நான் ஒரு பொய் சாட்சி சொல்ல நான் வரல. நான் சத்தியம் இருந்தா இந்த 26 வருஷம் மேல இருக்கும். என் பொண்ணுக்கு மேல கிட்ட 40 பேர் பாத்ரூம் உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. இதோ பெரிய மரம் ஆகிட்டு இருக்கும் என் பொண்ணுக்காக. இந்த அழகான முகத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு எப்போ பிசாசான நான் தூக்கி போயிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னையும் என்னையும் தாய் வயிற்றுல உருவாக்க முன்ன உன்னை நான் அறிந்து இருக்கிறேன். நீங்க எல்லாம் நினைப்பாங்க என் அப்பா அம்மா இதை நான் பொறுக்கவே முடியாது. நோ 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 ஆண்டவர் நினைக்கிறான் நீ பொறுத்திருக்க மாட்டேன். அதுதா ஆண்டவர் நினைக்கிறான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் நினைக்கிறான் வார்த்தை நீ கேட்க மாட்டேன். ஆண்டவர் நினைக்கிறான் நீ இந்த இடத்துக்கு சொந்த காட்சி ஆகவே மாட்டேன். இது யாரோட சித்தம் தெரியுமா? அவரோட சித்தம். எங்கேயோ ஐயாவோட சாட்சி கேட்ட தீவிர எனக்கு மனம் உள்ள ஒழிச்சிட்டேன் நான். இல்லையா எனக்கு பட்ட வேதனை தான் ஐயா பட்டியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் வலி இல்லை. போய் வீட்டில் போனோன்னா சுத்தனையால குடிச்சு நல்லா தூங்கிடுவேன். ஆனால் நரம்பு கட்டானவங்க எனக்கு தெரியும் அந்த வலி, அவருக்கு அந்த வலி தெரியும். இல்லையா நாங்களாம் கர்ப்ப வேதனை கூட கேட்கிறோம். ஏன்னு சொன்னால் இது பொய்யா உள்ளதான்ப்பா. எல்லாம் வித்த கட்ட வேலை. இங்கே யாருமே சாதிக்க முடியாது. எவ்வளோ பேர் ஜெயலலிதா அம்மாவோட பேர் 80 நாளே மறந்துட்டாங்க எல்லாரும். இல்லையா அவ்வளோ பேர் சாதனை பண்ணவங்க அட்ரஸ் இல்லாத போன பூமியில நீயும் நானும் ஏமாத்துறோம் செஞ்சு பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது நீ நானும் பூமிக்கு ஏமாத்துறோம். ஆனா இயேசுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இல்லையா அது என்ன ஆசீர்வாதம்னா தாய்க்குரு உருவாக முன்னே நீ யாரும் அவர் அழிஞ்சிருக்கிறார். கர்ப்பத்திலிருந்து வெளியே வராத முன்ன என்ன பண்ணாரு? அசுத்தம் இல்ல பரிசுத்தம் பண்ணி. அலையா பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு உன்னை. அலையா சொல்லுவா யாரு சொல்றாரு? என்னை. அலையா சொல்லுவா யாரு சொல்றாரு? ஆண்டவரே மனுஷனை யாரும் இருக்கணும். இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சத்தமா பத்தியில உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு கர்ப்பத்தில் வெளியே வராத மாதிரி உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. ஜாதிகளுக்கு ஜாதி எங்க வந்து ஜாதி உருவாக்க நம்ம ஆண்டவர் தான் மகிமைப்படுத்தாங்க. ஜாதிகளுக்கு உருவாக்க முன்னே உன்னை தீர்க்கதரிசி. சாதாரண தரிசனம் இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர். இல்லையா குட்டி பையன் நீ சின்ன பையன் நினைக்கலாம். குட்டி பொண்ணு அக்கா குட்டி அக்கா குட்டி அண்ணன் நீங்க வர்ற காலத்துல பெரிய ராஜா கமல் மத்தியில் கலக்கிற பிள்ளைகள் நீங்க. இல்லையா எப்படி கலக்கிற வைப்பாருமா? இதோட ஆண்டவர் நிக்க வைக்கல. அப்படியே தூக்கி சங்கீதம் 2 படிச்சு பாருங்க. சீக்கிரம் 2:9 இருப்பு. அதுக்கு முன்ன போவோம். அது ஜாதிகள் ராஜாக்கள் ஜாதிகள் நமக்கு சுதந்திரமாகும். படிங்க. வாசிக்கமா சங்கீதம் வாசிக்கமா. அதுதான் இந்த நல்லா தெரிஞ்சுங்க ஐயா. கொஞ்சம் ஈஸியா கேளுங்க, நல்லா சைலண்டா கேளுங்க. இந்த வசனம் தான் இப்ப நடக்குது இந்த பூமியில. என்ன நடக்குது தெரியுமா? இந்த சங்கீதம் 2வது வசனம் தான் இன்னைக்கு நடக்குது. என்ன நடக்குது சொன்னா படிங்க. ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியத்தை ஒருத்தத்தை சாவடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், கொலை பண்றான், லேடிஸ்க்கு துணி இல்லாத திரு அடிச்சுட்டு போறான். இதெல்லாம் இப்பதான் இந்த குழப்பம். இந்த குழப்பம்லாம் எங்க காலத்துலயும் இல்லை. ஐயா நம்ம காலத்துல இருந்துச்சா? நோ சான்ஸ். இந்த வருஷத்துல போன வருஷத்துல அதுக்கு முன்ன இந்த 5-6 வருஷத்துல தான் இது மோசமான காலம். இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தை. இல்லையா படிங்க. சிந்திச்சு பாருங்க. யாருக்கு விரோதமான பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம இந்தியால